அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை. தற்போது அவரது முழுமையான மருத்துவ அறிக்கை எப்போது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாய்மானவன்? காலை 9 மணி அளவுல மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலையை கண்காணித்த பிறகாக ஒரு விரிவான அறிக்கையை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக குடும்பத்தினர் தரப்பிலும் தொடர்ச்சியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கமான பரிசோதனைக்காகத்தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலையை பொறுத்தமட்டில் வழக்கமான பரிசோதனைகளுக்காகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பரிசோதனையில் தான் நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தமட்டில் அந்த லேசான அந்த பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த ரத்த நாள அடைப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் ரத்த நாள அடைப்பு உறுதி செய்ததன் காரணமாக இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில அவரது உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விரைவில் அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது, குறிப்பாக அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் என்னென்ன, அவரது உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் இன்னும் சில மணி நேரங்கள்ல மருத்துவமனைகளின் சார்பில் அறிக்கையாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் யாரேனும் இருக்கிறார்களா தாயுமானவன்? மருத்துவமனையை பொறுத்தமட்டில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவ வளாகத்துல இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் யாரெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் என்பது இன்னும் தெளிவாக கிடைக்கப்பெறவில்லை. காரணம் என்னவென்றால் நேற்று நள்ளிரவு நேரத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை முதல் பார்த்தோம் என்றால் இந்த மருத்துவமனை வளாகத்துல பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடைய உறவினர்கள் தவிர வேறு யாருக்கும் இங்கே உள்ளே நுழைவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர்கள் மட்டுமே இங்கே வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் மருத்துவமனையில் கூடாத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தாய்மணன்? நிச்சயமாக தற்போது வரை ரசிகர்கள் தரப்புல யாரும் இங்கே வருகை தரவில்லை. தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த மட்டில் வழக்கமான பரிசோதனைகளுக்காக மட்டுமே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாக குடும்பத்தினர் தரப்புல திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரசிகர்கள் யாரும் இங்கே இல்லாத ஒரு சூழலையே பார்க்க முடிகிறது. வெளியில் பத்திரிகையாளர்கள் மட்டும் நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை குறித்து தகவலை கேட்டு பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. காவல்துறையை பொறுத்த மட்டில் 1000 விளக்கு பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் மற்றும் ஒரு சிலர் இங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனை வளாகத்துல மருத்துவமனை ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் உறவினர்கள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மட்டும் உள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் உள்ளே நுழையாத வண்ணம் தொடர்ந்து பாதுகாப்பு என்பது அளிக்கப்பட்டு வருவதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.